இதுக்கார பயவுல டே தண்ணீரை கொண்டு போய் கடல்ல விட்டு அந்த காவாளி பயலுக 50,000 கோடிக்கு சுத்தி இருக்கிறான். 50,000 கோடிக்கு எத்தனை நீர்த்தேக்கங்களை வெட்டி இருக்கலாம். மின்விசிறி, மாவரைக்கிற எந்திரம், மடி கணினி, தையல் மிஷினு, சைக்கிள், வண்ண தொலைக்காட்சி பெட்டிடா. தமிழ்நாடு அரசு வண்ண தொலைக்காட்சி பெட்டி, மடி கணினி, நல்லா கவனிச்சுக்கடாடே. எல்லாத்தையும் இலவசமா கொடுத்த அந்த பயமக்க ஏன்னா தண்ணீரை மட்டும் 10 ரூபாய்க்கு வித்தா? அங்கதான்டா நீ யோசிக்கணும். ஒரு மடிக்கணினி என்ன விலை, ஒரு மாவு அரைக்கிறது என்ன விலை, ஒரு இந்த மாவை ஆட்டுறது எம்பிட்டு, ஒரு மசாலா எந்திரம் எவ்வளவு, மசாலா அரைக்கிறது, ஒரு மிதிவண்டி, எல்லாம் இலவசம்டா. இதையெல்லாம் இலவசமாக தர முடிந்த இந்த அதிகாரங்களால் உயிர் தேவையான நீரை தன் நாட்டு குடிகளுக்கு தரமான தூய நீரை ஏன் இலவசமா தர முடியவில்லை? ஏன் தர முடியாது என்றால் கவனி, இதுதான். இலவசமா கொடுத்து விட்டால் இந்த நீரை உறிஞ்சி விற்கிற முதலாளிகள் பாதிக்கப்படுவார்கள். முதலாளிகள் பாதிக்கப்பட்டால் என்ன இழப்பு? இவர்களுக்கு அவர்களிடத்தில் வருகிற கமிஷன் போய்விடும். அதனால்தான் இவர்களை ஆட்சியாளர்கள் அல்ல, தரகர்கள், புரோக்கர்கள் என்று நாம் சொல்ல காரணம் இதுதான். அந்த அயோக்கிய பையல 1 லிட்டர் தண்ணீர் நம்ம கிட்ட 30 காசுக்கு உறிஞ்சி எடுக்கிறான். தாமிரபரணி எல்லா நதிகளிலும் 30 காசுக்கு எடுக்கிறான். ஆனால் எவ்வளவு விற்கிறான்? 1 லிட்டர் தண்ணீரை, அதே தண்ணீரை 20 ரூபாய்க்கு விற்கிறான். கொள்ளை லாபம் அடிக்கிறான். எத்தனை மடங்கு லாபம்னு பாத்துக்க. நம்ம ஆத்தாளப்பனுக்கு, அக்கா தங்கச்சிக்கு கிடைக்காத தண்ணீர் இந்த முதலாளி பயலுக்கு மட்டும் எப்படா கிடைக்குது? எல்லா காலத்திலும் அவனுக்கு மட்டும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்க காரணம் என்ன? அலைபேசியில அழைச்சு பேசினவனே எத்தனை லிட்டர் தண்ணீர் வேணாலும் அடுத்தவனுடைய வீட்டுல இருக்கிறானே அவனுக்கு எப்படி வருது? இந்த கேள்வியை கேட்டுட்டினா நீ ஏன் ஆளு, இல்லைனா டிவிக்கு போக வேண்டியதான். இப்ப நாம் வரும்போது எது ஒன்றும் இலவசம் அல்ல. தூய குடிநீர் என் மக்களுக்கு இலவசம். அறிவை வளர்க்கும் கல்வி என் மக்களுக்கு தரமான சிறந்த உயர்ந்த கல்வி இலவசம். உயிர்காக்கும் மருத்துவம் உலகத்தரத்திற்கு இலவசம்.